ஒரு விஷயத்தை கேட்கணும் பரந்தாமன், கனவு மாநிலம் மாதிரி உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, மக்கள்லாம் இப்போ வந்து கனவு கண்டா போதுன்ற இடத்துக்கு தள்ளிட்டீங்க அப்படின்றார். இன்னொன்று வந்து அதிமுக தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளெல்லாம் இணக்கமாக பேசி திட்டங்களை கொண்டு வந்துடுவாங்கன்னு ஒன்று சொல்கிறார். மூணாவது 210 சீட்டை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தோராயமாக ஜெயிச்சிருவோன்னு சொல்கிறாரு. அதாவது வந்து கனவா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் விமர்சனத்தை வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை வந்து இன்றைக்கி கண் முன்னாடி கொண்டு வந்து பார்க்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி செய்தபோது, ஒன்றிய அரசோடு கூட்டணியில் இருந்தபோது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லிவரேஜ், ஒன்றியத்தில் அவங்களுடைய அரசாங்கம் இருக்குது, மாநிலத்தில் இவங்களுடைய அரசாங்கம் இருக்குது, இவங்க 2 பேரும் இணக்கமாக இருந்த சூழல்லையே தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டுடைய தொழில்துறை, தமிழ்நாட்டுடைய தனிமனித வருமானம் இதையெல்லாம் எந்த இடத்துல இருந்தது. இன்றைக்கி தேசிய ஆவரேஜை விட, நேஷனல் ஆவரேஜை விட இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஒருவருக்கு 1,96,000 ரூபா வரும்போது, கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட வரும்போது, தேசிய சராசரியே 1.5 லட்சம். ஆனால் தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம் 1,96,000. இது கனவா இல்லை நினைவா? இதை வந்து அதிமுக அரசியல் கட்சி தலைவர்கள் இதை வந்து ப்ரூஃப் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, இவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்கனவே கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது இருந்த தொழில்துறை நிறுவனங்கள்லாம் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஆன பிறகு ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் இருக்கிற யூனிட்டை மூடிட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க இந்த 10 ஆண்டு காலத்தில். ஆனால் இன்றைக்கி புது தொழிற்சாலைகள் வருது, எக்ஸிஸ்டிங் கம்பெனியுடைய எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. இது கனவா நினைவான்றதை அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய தனி மனித வருமானம், பெண்களுடைய ஒர்க்கிங் உமன்ஸினுடைய ரேஷியோ இன்றைக்கி அதிகமாக இருக்குது. பெண் கல்வியினுடைய, உயர்கல்வியினுடைய ரேஷியோ அதிகமாக இருக்குது, சராசரி சதவிகிதம் அதிகமாக இருக்குது. இது கனவா இல்லை நினைவா? ரெண்டாவது, வேலை வாய்ப்புன்றது சுதந்திர இந்தியாவில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக இங்கே 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தான் இந்தியா எக்ஸ்பிரஸினுடைய ஃபஸ்ட் பேஜில் இன்எவர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் வந்து இது போன்ற ஒரு வேலைவாய்ப்பு பஞ்சம், வேலைவாய்ப்பு பிரச்சனைகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அவ்வளோ மோசமானது, இதுக்கு முன்னாடி எதுவுமே இருந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு திறன் மேம்பாடு, போதுமான வேலைவாய்ப்புகளை முகாம்களை நடத்தி அரசின் மூலமாக இன்றைக்கு இளைஞர்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து இவங்க கனவுன்னு சொல்கிறாங்கன்றதை அவங்க கேட்டகாரிக்கெல்லாம் அவங்க வந்து எடுத்து சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, இணக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இணக்கணும் போது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாச்சு. நீங்கள் 10 வருஷம் பாஜக கூட்டணியில் இருந்தீங்க, உங்கள் ஆட்சி இருந்து, பிஜேபி உங்கள் ஆட்சி இருந்து இணக்கமாக இருந்து என்னத்தை சாதிச்சிங்க? உங்களுக்கு வேளாண்மை சட்டத்தில் நீங்கள் கை வச்சிட்டீங்க, நீங்கள் வந்து கை விரிச்சிட்டீங்க. அதே மாதிரி வந்து தேசிய குடியுரிமை சட்டத்தில் நீங்கள் கை விரிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி வரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வந்து ஒன்றுமே சாதிக்கலை. தமிழ்நாட்டினுடைய தொழில்துறைகளை தொடங்குவதற்காக நீங்கள் வந்து எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசினுடைய இணக்கமாக இருந்து கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கவே இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? கண்ணுக்கு பார்த்த மாதிரி இந்த பாலங்களை கொண்டு வந்தோம், இந்த கம்பெனி தொழிற்சாலை கொண்டு வந்தோம், அந்த மாதிரி எதை செஞ்சுருக்கிறாங்க இது வரைக்கும்? இவங்க சொல்லுவாங்க வேணும்னா 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த 11 மருத்துவக் கல்லூரின்றது வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதே இவங்க ஜீவோ மட்டும் போட்டாங்களே தவிர, பேப்பரில் தான் இருந்த தவிர அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலை, இடத்தை தேர்வு செய்யலை, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த 11 கல்லூரியில் கல்லூரியாக நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகளை செய்தது. இப்போ இணக்கமாக இருந்து என்ன தமிழ்நாட்டில் பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை மணிகண்டன் இன்னைக்கு வந்து எதையா ஒன்று ஒரு ப்ரூஃப் பண்ண முடியுமா? எங்களால் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மதுரவாயில் காரிடார் ப்ராஜெக்டை கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கி இணக்கமாக இருந்தீங்களே, அந்த மதுரவாயில் காரிடார் ப்ராஜெக்டை கொண்டாந்து தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை நீங்கள் வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தீங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பல ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலைகள்லாம் வந்து மூடிட்டு போனாங்களே, இங்கே எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியாமல் வெளியில் போனாங்களே, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் சரி, தமிழ்நாட்டுடைய முதலீடுகளும் சரி, எதுக்குமே இவங்க வந்து முன்னுரிமை கொடுத்து ஒன்றிய அரசோட பேசி எங்களுடைய உரிமை இது, மாநில உரிமை இது. சார், இவங்களுடைய பார்ட்டியோட பிரச்சனையை மட்டுமே மத்தியசமாக பேசுறதுக்கு தான் பிஜேபியை பயன்படுத்தினாலே தவிர, அம்மையார் இறந்த பிறகு ஆட்சியை தக்க வச்சதுக்கு தான் இவங்களுடைய இணக்கம்
தேவைப்பட்டதை தவிர தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எங்கேயுமே இல்லையே. சரி சார், இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள், அவர்களுக்கு தெரியும் போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், ரெண்டு தான் பெரிய கட்சி. இது தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். அதிமுக 210 இடங்களை, சுமார் 210 இடங்களை பிடிக்கும்ன்றார் எடப்பாடி. அவருடைய கூற்றே நான் வந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள், போட்டி திமுகவுக்கும் அதிமுகவும் தான். ஆனால் அதிமுகவுக்கு 210 இடத்தை கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள். காரணம் என்னென்னா, விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எங்களுக்கு திமுகவுக்கும் போட்டி அப்படின்றதுக்கு அவர் கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எடப்பாடி சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை. அது உண்மை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கான போட்டி தான். இங்கே திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் இருக்குது. ஆனால் அந்த தமிழ்நாட்டு அறிவார்ந்த மக்கள் தான் திமுக கூட்டணிக்கு தான் வந்து 200 தொகுதிக்கு மேலே வாக்களிப்பாங்க தவிர இவங்களுக்கு 210ன்னு சொல்லக்கூடிய தொகுதிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்? 4 ஆண்டு காலத்தில் திமுக ப்ராமிஸ் பண்ணதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குது. ப்ராமிஸ் பண்ணாத பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குது சார். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து புதுமை பெண் திட்டம் இருக்குது, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குது, மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குது, மாற்றுத்திறனாளிக்கான திட்டம் இருக்குது, திறன் மேம்பாட்டு மூலமாக வேலைவாய்ப்பு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த பிள்ளைங்க அதிகமாக படித்து IAS IPS ஆகணும்னா அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அதற்கான நிதி உதவி செய்யப்படுகிறது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் சென்று படிப்பதற்கு கூட வந்து இன்றைக்கி 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் என்ற அளவுக்கு இன்றைக்கி அரசாங்கத்தின் நிதி உதவியின் மூலமாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க. வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுவதற்கான நடவடிக்கை செய்கிறாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸு, அதாவது அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலமாக விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. மைனாரிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக தொழில் தொடங்குவதற்காக பல கடன்களை கொடுக்குறாங்க. அரசாங்க வேலை மட்டுமே கொடுத்து யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் தொழில் தொடங்குவதற்கும் அரசாங்கம் போதிய நடவடிக்கை கொடுது. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி ஒன்றிய அரசு ஒரு தனி மனிதனுடைய தொழில் தொடங்குவதற்கான என்ன கடன் கொடுக்குறாங்க? ஒரு வீடு கட்டுற திட்டம், பேர் மோடி வீடு கட்டுற திட்டம்னு கிராமத்தில் சொல்கிறாங்க சார், மக்கள் சொல்கிறாங்க சார், ஒன்றிய அரசு சொல்லுது சார். அவங்க கொடுக்குற காசு வெறும் 70,000 ரூபாய் தான் சார் ஒன்றிய அரசு. ஆனால் அதை விட அதிகமான பணம் போட்டு மாநில அரசு, தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்குது. ஆனால் அதுக்கு பேர் ஒன்றிய அமைச்சர் பிரதம மந்திரியினுடைய நரேந்திர மோடி வீடு கட்டும் திட்டம். இன்றைக்கி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக கட்டுறோம் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள். ஒரு வீட்டோட காஸ்ட் 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம் ஆகுது. 1.5 லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு. மீதி இருக்கக்கூடிய எத்தனை பணமும் மாநில அரசு. என்ன இவங்க வந்து வளர்ச்சி இந்த 1.5 லட்சம் ரூபாய் கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு பிரதமர் வீடு வழங்கும் திட்டன்ற பேரை வச்சதே ADMK கவர்மெண்ட்டில் தான். இது வரைக்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்டிருந்த வீடுகள் இருந்த பெயரை இவங்க கொடுக்குற அந்த சொற்ப காசு 1.5 லட்சம் ரூபாய்க்காக மாநில அரசு திட்டத்தை கொண்டு போய் அடமானம் வச்சது ADMK. இன்னைக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் சொல்றாங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் திட்டங்களையும் கூட கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் செய்யலை. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க மேலே நம்பிக்கை கொடுவாங்க? சார் 1500 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொன்னார் யார்? அந்த கதையை இப்போ தான் எங்களுக்கே தெரியுது, நமக்கே தெரியுது. தேர்தல் பரப்புரையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதே எடுபடலையே. ஆனால் மக்கள் வந்து வெறும் 1000 ரூபாய், அதை விட 500 ரூபாய் குறைச்சி கொடுக்குற திமுக ஓட்டு போடுறான். கிரெடிபிலிட்டி, நம்பிக்கை, யார் சொன்னால் செய்வாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு தெரியும். அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றார், தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள். யார் செய்வாங்க, யார் சொன்னால் செய்வாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை கூடிய மக்கள், அறிவார்ந்த மக்கள்ன்றது அவரே தான் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலியமாக ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ 1500 ரூபாயை இவர் சொல்கிறாரு, இவர் கொடுக்க மாட்டார். ஆனால் 1000 ரூபாய் சொன்னாலும் இவர் கொடுப்பாருன்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே தவிர 1500 ரூபாய்க்கு ஓட்டு போடலை. ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.